அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மாசி மகம் எப்படி கடைப்பிடிப்பது, மாசி மகத்துக்கு எப்படி விரதம் இருந்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகம் என்பது மாசி மாத பௌர்ணமியுடன் கூடி வரும் மகா நட்சத்திர நாளில் கொண்டாடப்படும் ஒரு சிறப்பான நாளாகவும் சொல்லப்படுகிறது. அன்றைய நாளில் கடலாடும் விழா என்றும் சொல்லப்படுகிறது. மாசி மாதத்தில் பௌர்ணமியுடன் இணைந்து வரும் மகா நட்சத்திர நாளில் இந்த விழா கடைபிடிக்கப்படுகிறது என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் தீர்த்தங்களுடன் அமைந்த பெரும்பாலான கோவில்களில் இந்த நாளில் தெப்பத் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. மாசி மாதத்தில் மாசி மக நாளில் சிறுவர்களுக்கு மந்திர உபதேசம் செய்வது மிகவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் சிவபெருமான் குழந்தை வடிவில் வந்து தமது திருவிளையாடல்கள் மூலம் அருள் புரிந்தது மாசி மாதத்தில்தான் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் பிரகலாதனை கொல்வதற்காக நயவஞ்சகமாக வந்த அரக்கி தீயில் வெந்து சாம்பலான நிகழ்ச்சி நடைபெற்றதும் மாசி மாதத்தில்தான் என்றும் சொல்லப்படுகிறது. மாத சங்கடகார சதுர்த்தி மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுகிறது. அன்றைய நாளில் விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டால் எல்லா விதமான தோஷங்களும் விலகும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் மாசி மகத்தன்றுதான் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து அசுரனை வதை செய்து பூமியை மீட்டு கொடுத்தார் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் மாசி மாதத்திற்கு அதி தேவதை மகாவிஷ்ணு. அதனால் மகாவிஷ்ணுவை இந்த மாதம் முழுவதும் துளசியால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் இல்லத்தில் சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இல்லாமல் மாசி மகத்தன்று திருவண்ணாமலையார் பள்ளி கொண்டாடப்பட்டு என்னும் ஊருக்கு எழுந்தருளி சென்று வள்ளல மகாராஜனுக்கு மகனாக காட்சி கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல நீர்த்தார் கடனுக்குரிய வழிபாட்டினை நடத்தினார் என்றும் சொல்லப்படுகிறது. மகாராஜனுக்கு வாரிசு இல்லாததால் சிவபக்தனான மகாராஜனுக்கு சிவன் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்ததாகவும் புராணங்களில் சொல்லப்படுகிறது. மாசி மாத வளர்பிறை சதுர்த்தி திதியில் நடைபெறும் முழுக்கு தேவர்கள் செய்யும் பூஜை என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் மன்மதன் சிவபெருமான் எரிக்கப்பட்டதாலும் மாசி பௌர்ணமியில்தான் என்று சொல்லப்படுகிறது. மாசி மகத்தன்று மந்திர உபதேசம் பெறுவது மிகவும் சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல குலசேகர ஆழ்வார் மாசி மாதம் புனர்பூச நட்சத்திர நாளில்தான் பிறந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்தும் மாசி மகம்தான் என்றும் சொல்லப்படுகிறது. மட்டுமில்லாமல் மாசி மாத பூச நட்சத்திர நாளில்தான் முருகப்பெருமான் சுவாமி மலையில் தன் தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்தார் என்றும் சொல்லப்படுகிறது. அதோடு பிரம்மஹத்தி போன்ற பெரும் பாவங்களை போக்கி பேய்களுக்கும் நற்கதி கொடுக்கும் இரு ஏகாதசிகள் வருவதும் மாசி மாதத்தில்தான் என்றும் சொல்லப்படுகிறது. மட்டுமில்லாமல் உயர் படிப்பு படிக்க விரும்புவோர், ஆராய்ச்சி செய்ய விரும்புபவர்கள் மாசி மக நாளில் அவற்றை தொடங்கினால் அதில் சிறந்து விளங்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல அகத்தியர் தன் விருப்பங்களை நிறைவேற்ற தவம் இருந்து அருள் பெற்றதும் மாசி மாதத்தில்தான் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் காரடைய நோன்பும் சாவித்திரி விரதமும் இந்த மாதத்தில் வரும் விசேஷ விரத தினங்களாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல மாசி மகம் அன்றுதான் காம தகன விழா நடைபெறுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. போல மாசி மகன் நட்சத்திரத்தில் பிறப்போர்கள் ஜாதகத்தை ஆள்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் மாசி கயிறு பாசி படியும் என்பது பழமொழியாகவும் சொல்லப்படுகிறது. இந்த மாதத்தில் பெண்கள் புது மாங்கல்ய சரடு கட்டிக்கொள்வது சிறப்பானதாகவும் சொல்லப்படுகிறது. இல்லாமல் மாசி மகத்தன்று நெல்லையப்பர் கோவிலில் பொற்றாமரை தீர்த்தத்தில் திருநாவுக்கரசருக்கு தெப்பத் திருவிழா நடத்தப்படுகிறது. இதற்கு அப்பர் தெப்பம் என்று பெயரும் இருக்கிறது. மட்டுமில்லாமல் மாசி மக நாளில் அம்பிகைக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுபவர்களுக்கு இன்பமும் வெற்றியும் தேடி வரும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல மாசி மாதத்தில் அதிகாலை நேரத்தில் எழுந்து குளித்த பிறகு துளசியால் மகாவிஷ்ணுவை வழிபட்டால் வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. போல மாசி மாத சுக்லபட்ச பஞ்சமி நாளில் சரஸ்வதி தேவியை மனமுள்ள மலர்களால் அலங்காரம் செய்து வழிபட்டு வந்தால் கல்வியில் சிறந்து விளங்கலாம் என்றும் கூறப்படுகிறது.
மட்டுமில்லாமல் மாசி மகம் அன்றுதான் தட்சனின் மகளாக பார்வதி தேவி பிறந்ததாகவும் புராணங்களில் சொல்லப்படுகிறது. அதேபோல மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரத்தில் வரும் விரதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் மக நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரமே மாசி மகம் என்றும் கொண்டாடப்பட்டு வருகிறது என்றும் சொல்லலாம். மாசி மாதத்தில் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் சந்திரன் நுழையும் தினத்தை தான் மாசி மகம் என்றும் அழைக்கிறோம். இந்த நாளில் ஆலயங்கள் தோறும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் என்றும் சொல்லப்படுகிறது. மாசி மகத்திற்கு வேறு பெயர்களும் இருக்கின்றன. அவை கடலாடும் நாள் மற்றும் தீர்த்தமாடும் நாள் என்றும் சொல்லப்படுகிறது. தீர்த்தமாடும் நிகழ்வின் சிறப்பை பற்றி கூறுவது புராணங்களில் சொல்லப்படுகிறது. போல மாதங்களின் மகத்துவமான மாதமாக சொல்லப்படுவது மாசி மாதம் ஆகும். மாசி மாதத்தில் நாம் செய்யும் எந்த காரியமும் இரட்டிப்பு பலன்களை தரும் என்றும் சொல்லப்படுகிறது. எல்லா மாதத்திலும் மகம் நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரமே மிக சிறப்புக்குரியதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அன்றைய நாளில் விரதம் இருந்தால் மறுபிறவி கிடையாது என்றும் சொல்லப்படுகிறது. போல மாசி மகம் நாளில் புனித நீராடினால் பாவங்கள் அனைத்து நீக்கி புண்ணியம் கிடைக்கும் என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பது, தான தர்மங்கள் செய்வது ஆகியவை அளவில்லாத பயன்களை தரும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல மாசி மகம் அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப நல்லது என்றும் சொல்லலாம். பொதுவாக மாசி மாதத்தில் வரும் மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்றாக சொல்லப்படுவது மாசி மகம் என்றும் சொல்லலாம். பொதுவாக நம்முடைய பாவங்களை போக்கிக் கொண்டு புண்ணிய பலன்களை பெறுவதற்காகவே கோவில்களில் உள்ள நீர்நிலைகளில் தீர்த்தங்கள் ஆகியவை எடுக்கப்படுகின்றன என்றும் சொல்லப்படுகிறது. அதனாலேயே புனித நீராடல் என்ற ஒன்றும் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதிலும் சில குறிப்பிட்ட நாட்களில் புனித நீராடுவது மிக அதிகமான பலன்களை தரும் என்றும் சொல்லலாம். அதிகமான புண்ணிய பலன்களை தரக்கூடிய நாள் தான் மாசி மகம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நாளில் புனித நீராடினால் புண்ணிய நதிகளில் நீராடிய பலன்களையும் பாவங்களிலிருந்து விடுபட்டு புண்ணிய பலன்களை பெறுவதற்கான பலன்களையும் பெற முடியும் என்றும் சொல்லப்படுகிறது. ஆண்டு மாசி மகம் மார்ச் 12ஆம் தேதி புதன்கிழமை என்று வருகிறது. வழக்கமாக மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் நாளையே மாசி மகமாக கொண்டாடப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. ஆனால் இந்த ஆண்டு மார்ச் 13ஆம் தேதி நாள் பௌர்ணமி வருகிறது. மார்ச் 12ஆம் தேதி அதிகாலை 3:53 மணிக்கு தொடங்கி மார்ச் 13ஆம் தேதி காலை 5:09 மணி வரை மகா நட்சத்திரம் இருக்கிறது. அதே சமயத்தில் மார்ச் 13ஆம் தேதி காலை 11:40 மணி வரை தொடங்கி மார்ச் 14ஆம் தேதி பகல் 12:57 வரையிலும் பௌர்ணமி திதி இருக்கிறது. அதனால் சத்யநாராயண பூஜை செய்பவர்கள் மார்ச் 13ஆம் தேதி மாலையில் செய்வது மிகவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் மாசி மகம் அன்று நீர்நிலைகளுக்கு சென்று விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுகிறது. அதேபோல மாசி மகம் அனைத்து தெய்வங்களையும் வழிபட ஏற்ற நாளாகவும் சொல்லப்படுகிறது. குழந்தையில்லா தம்பதிகள் முருக பெருமானை வேண்டிக் கொண்டு நாள் முழுவதும் விரதம் இருந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருப்பவர்கள் அம்பிகையை வேண்டி காலையில் அம்பிகைக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து அதற்கு குங்குமத்தை தினமும் நெற்றியில் வைத்து வர வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல பெருமாளுக்கு அன்றைய தினம் மாலையில் சத்யநாராயண பூஜை செய்து வழிபடலாம் என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் சிவபெருமானை மனதார நினைத்து வழிபட்டால் இந்த நாளில் குலதெய்வத்திற்கு பொங்கல் வைத்து வழிபடுவதும் ரொம்பவே நல்லது என்றும் சொல்லப்படுகிறது. போல மாசி மகம் அன்று கும்பகோணம் மகாமகம் குளத்தில் சென்று நீராட முடியாதவர்கள் தங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று நீராடுவது ரொம்பவே நல்லது. மட்டுமில்லாமல் கும்பகோணம் மகாமகம் குளத்தில் எத்தனையோ தீர்த்தங்கள் இருந்தாலும் இவற்றில் மாசி மகம் அன்று புனித நீராடினால் புண்ணிய பலன்களும் புனித நதிகளின் நீராடிய பலன்களும் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அன்னை பராசக்தி தாட்சாயினியாக அவதரித்ததும் சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோசனம் அளித்ததும் மாசி மகா நாளில்தான் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இதுவரை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்க தவறு இருந்தாலும் அப்படி தர்ப்பணம் கொடுக்கும்போது ஏதாவது தவறு செய்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட பாவங்கள் தோஷங்கள் நீங்கவும் மாசி மகம் அன்று புனித நீராடலாம் என்றும் சொல்லலாம். இந்த நாளில் தீர்த்தவாரி மற்றும் தெப்ப உற்சவங்கள் நடைபெறுவது வழக்கமாக இருந்து வருகிறது.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.